ரட்சிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் பாவங்களை அறிக்கை செய்து விற்று விடுவது. இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படும். பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும். பூரண சுகம் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் மேல் ஆசீர்வாதம் உண்டாகும். பரலோக பிதாவினுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக்கொள்ளும். ஏசாயா 59 அதிகாரத்தில் 2வது வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அன்பானவர்களே, முதல் மனிதன் ஆதாம் தேவனை முகமுகமாய் பார்த்தவன். ஆதியாகமம் 2 அதிகாரம் 19 வசனத்தை படித்து பாருங்க. அவர் மண்ணினாலே மிருகங்களையும் பறவைகளையும் உண்டாக்கும் போது பக்கத்தில் இருந்து இதெல்லாம் பார்த்தவன் முதல் மனிதன் ஆதாம். அப்போது அவன் பரிசுத்தமாக இருந்தான். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவன் தேவனை பார்ப்பதற்கு தைரியம் இல்லாமல் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டான். பாவம் மனிதனை கடவுளிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. இதை தான் இன்றைக்கு ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார். உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் பகை உண்டாக்கி வைத்தது. உங்கள் ஜபங்களுக்கு அவர் செவி கொடுக்காதபடி உங்கள் பாவங்களை தடுக்கிறது என்று பரிசுத்தாவின் வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்பானவர்கள், இந்த லெந்து காலங்களுடைய விளைவு என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூரமாயிருந்த மனித குலத்தை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை கீழே கொண்டு வர வைத்து, கீழே இருக்கிற மனிதனை கல்வாரிக்கு மேலே தூக்கி இயேசு கிறிஸ்து எனும் உலக இரட்சகர் அந்த கடவுளையும் அந்த மனிதனையும் சிலுவையில் ஒன்றாக சேர்த்தார். பாவம் மன்னிப்பு கிறிஸ்து இயேசு வழியாய் மனித குலத்துக்கு வந்தது. இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதுதான் இந்த லெந்து காலம். ஏதோ சாப்பிடுவதெல்லாம் நான் விட்டுறேன் பெருமை பாராட்டி கொள்வதில்லை. பாவத்தை விட்டு விடுகிறேன். என் குடும்பத்தை இன்றைக்கு பிரித்து வைத்திருக்கிற சுயத்தை விட்டு விடுகிறேன். பகையை விட்டு விடுகிறேன். சந்தேகத்தை விட்டு விடுகிறேன். அகங்காரத்தை விட்டு விடுகிறேன். பெருமையை விட்டு விடுகிறேன். என் மாய்மாலத்தை விட்டு விடுகிறேன். என் கர்த்தர் என்னை மன்னித்து மறுரூபப்படுத்துகிறார். என்னை மனம் திரும்பி வாழ்வதுதான் லெந்து காலம், தவக்காலத்தினுடைய போதனை. சிலுவை ஒன்றை உங்களை அர்ப்பணிப்பீர்களா? தேவனோடு கிறிஸ்து இயேசு வழியாக தான் ஐக்கியமாக முடியும். பாவத்தை விட்டு விடுவதுதான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதனுடைய நிச்சயம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் பிதாவை விட்டு தூரமாக இருந்து எங்களெல்லாம் எங்கள் பாவங்களை சிலுவையில் நீ சுமந்து பிதாவோடு எங்களை தகப்பனும் மகனுமாக மகளுமாக ஐக்கியப்படுத்தி விட்டீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளும் கூட பிதாவோடு பிள்ளைகளாக ஐக்கியமாக உறவை கிறிஸ்து சிந்திய இரத்தத்தால் எங்களுக்கு நீ தருகிறீர். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.